சுமார் 3000 ஆண்டுகள் பழமையான ஒரு கோயில். போகர் சித்தர் அவர்களால் வடிவமைக்கப்பட்ட நவபாஷான சிலைகளில் இதுவும் ஒன்று. 3 சிலைகள் மொத்தம் வந்து நவபாஷான சிலைகள் போகர் சித்தர் அவர்கள் வடிவமைச்சிருந்தாங்க. அதில் ஒன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னா பழனியில் இருக்குது. ரெண்டாவதாக இப்போ நான் நின்றுருக்கிற இந்த கோயிலில் தான் இருக்குது. இந்த கோயிலில் முருகர் அவர்கள் வந்து குழந்தை வேலப்பரா பக்தர்களுக்கு வந்து அருள் பாலிச்சிட்டு இருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் இந்த கோயில் ரொம்பவே விசேஷமான ஒரு கோயில். ஏன் அப்படின்னா தீராத வியாதிகள் இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதற்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்றது மக்களால் நம்பப்பட்டுட்டு வருது. இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வேற எங்கேயும் இல்லை, கொடைக்கானலில் இருக்கிற பூம்பாறை அப்படின்ற ஒரு அழகான கிராமத்தில் தான் இருக்குது. இந்த கிராமமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரம்மியமான ஒரு கிராமம். கொடைக்கானல்ல இருந்து சுமார் ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. வர்ற வழி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே குறுகலான பாதை. ஸோ அதனால் நீங்கள் வரதா இருந்தால் வாகனத்தில் வரும்போது ரொம்பவே கவனமாக வாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு வர்ற வாகனங்களை ஒழுங்குபடுத்துறதுக்கான காவலர்கள் போதிய அளவில் இல்லை. ஒரு காவலர்கள் கூட நாங்கள் பார்க்கல. இது போக கோயிலுக்கு உள்ள நம்ம பக்தர்கள் வந்து லைனில் நின்று வரும்போது அவங்கள ஒழுங்குபடுத்துறதுக்குமே கோயில் சைடில் இருந்து எந்த ஒரு நிர்வாகத்தில் ஒரு யாரையுமே வந்து நியமிக்கலையா இல்லை என்னன்னு தெரியல. காவலர்கள் போதிய காவலர்கள் இங்கே இல்லை. அதனால வந்து பக்தர்கள் வந்து கொஞ்சம் சிரமத்துக்குள்ளாராங்க. இப்போ புதுசாக பதவி ஏற்றிருக்கிற அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு ரமேஷ்குமார் இதை கவனத்தில் எடுத்துட்டு இந்த கோயிலுக்கான போதிய வசதிகளை செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது, நம்மளுடைய நம்பிக்கையாகவும் இருக்குது. போகர் சித்தரால் வடிவமைக்கப்பட்ட சிலைகள் 3 இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஒன்று வந்து பழனியில் இருக்குது, இன்னொன்று வந்து இப்போ இருக்கிற இந்த பூம்பாறை கோயிலில் இருக்குது. 3வது எங்கே இருக்குது அப்படின்னு இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு யாராவது தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மீண்டும் உங்களை வேற ஒரு இடத்துல வேற ஒரு கோயிலில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.